ஹாய். இப்ப நம்ம இருக்கிறது வந்துட்டு மொபைல் கம்பெனியில, அதாவது மொபைல் ஸ்டால்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த கம்பெனியில வந்துட்டு எம்ப்ராய்டிங் மிஷின் சம்பந்தமான பார்க்க போறோம். ஸோ அது பத்தி மேல டீடைல்ஸ் வந்துட்டு மிஸ்டர் பிராஸோட நம்ம பேசுவோம். ஸோ பிராஸ், இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் சம்பந்தமா எங்களுக்கு ஒரு கட்டாயம் சொல்றது எம்ப்ராய்டிங் மிஷின் சொல்ல போகும்போது நம்ம சரி அதாவது டிசைன்கள் தைக்கிறது, அதாவது அபாயா முஸ்லிம்கள் அபாயாக்களுக்கு தைக்கிறது, பிலோ கவர்களுக்கு இது செய்யறது, அடுத்தது அந்த அடுத்த சாரிகள் தமிழாக்கள் சாரிகள்ல பூக்கள் தைக்கிறது, அது மாதிரி லோகோகள் செட் பண்றது, பல வகையான டிசைன்களை செஞ்சு கொள்றதெல்லாம் எம்ப்ராய்டிங் மிஷின்ல செஞ்சு கொள்ளலாம். எம்ப்ராய்டிங் மிஷின்ல நம்ம பேசிக் மிஷினை பார்க்கும்போது இந்த மிஷின் தான் டொமஸ்டிக் எம்ப்ராய்டிங் மிஷின், அதாவது இது மினி எம்ப்ராய்டிங் சொல்லி சொல்லுவாங்க. மினி எம்ப்ராய்டிங் சொன்னப்போ இதுல எப்படி சொல்லுங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ராய்டிங் மிஷின்கள்லயும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நாங்க கொடுத்திருக்கோம். அதாவது சொல்லுங்க நீங்க இந்த மெஷின்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம்னா கிரியேட் பண்ணி தருவோம். அந்த சாஃப்ட்வேர் நாங்க செஞ்சு தருவோம். அதுல நீங்க வேண்டிய டிசைனை நீங்களா கிரியேட் பண்ணலாம். நெட்ல இருந்து எடுக்கலாம். டிசைன்ல எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிசைனும் பல வகையான டிசைன்களை ஒவ்வொரு இதுகளில் செஞ்சு கொள்ளலாம். நம்ம இப்ப இந்த டிகிரில இதுதான் எம்ப்ராய்டிங்ல பேசிக்கான எம்ப்ராய்டிங் டிசைன். பேசிக் ஒவ்வொரு இதுலயும் பேசிக் டிசைன் கத்துக்கொள்றேன். அதுல அதிக பேசிக் டிசைன் தான் இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் மிஷின். இதுல அட்வான்ஸ் மாடலும் இருக்கு. இது வீட்டு பாவனைகளுக்கு, அதாவது சின்ன சின்ன வேலைகளுக்கு, சிறிய வேலைகளுக்கு, பிலோ கவர்கள், அடுத்தது பிலோ கவர் பெட்ஷீட்டுகள், சின்ன சின்ன வேலைகளுக்கு இந்த மாதிரி மிஷின்ல செஞ்சு கொள்ளலாம். இதுல ஒரு அட்வான்ஸ் மாடல் எங்கிட்ட கம்பெனில இருக்கு. இப்போ தற்போது இங்க இல்ல, ஆனா எங்கிட்ட இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்கொயர் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அட்வான்ஸ் மாடல்ல இருக்கு எங்கிட்ட. இது டொமஸ்டிக்கா யூஸ் பண்றது. அடுத்ததா பார்க்க போறோம் இண்டஸ்ட்ரியல் மெஷின். இதுல அந்த லோகோ டிசைன் பண்றது லோகோன்னு சொல்லி சொன்னா எடிடேஸ் லோகோ நம்ம பார்ப்போம். எடிடேஸ்ல பேக்குகள்ல டைப்போம் தெரியும் தானே லோகோ. அதுல லோகோ அடுத்து நம்ம காருகள்ல சில பேக்குகள்ல இருக்கும் லோகோ செட் பண்ணலாம். அதுல லெதர்கள் மூலமா இதுல நம்ம தைச்சு கொள்ளலாம். ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இந்த இதுகள்ல டொமஸ்டிக் இதுல செய்யலாம். இது ஹெவி ஒர்க்குகள் பண்ண மாட்டோம். ஆனா இது பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியல் மெஷின் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் மெஷின்ல இதுல பண்ணி கொள்ளலாம். நம்ம பார்த்தது ஏர்லியா பார்த்தோம் நம்ம சொல்லி சொன்னா அது டொமஸ்டிக் வீட்டு பாவனைக்கு செய்யப்பட்ட எம்ப்ராய்டிங் மெஷின். இப்ப இன்னும் இருக்கிற மெஷின் எப்படி சொன்னா இண்டஸ்ட்ரியல் டைப், அதாவது கார்மெண்ட்ஸ்களுக்கு, அதாவது பெரிய பெரிய ஹெவி ஒர்க்குகளுக்கு செய்யக்கூடிய எம்ப்ராய்டிங் பண்ணக்கூடிய மெஷின் தான் இந்த மெஷின். இது ஒரு ஒன் ஹெட். எங்கள்கிட்ட பல வகையான மெஷின்கள் இருக்கு. அதாவது இது இண்டஸ்ட்ரியல்ல இது பேசிக் மெஷின். நம்ம பார்த்தது இது நான் காட்டுற மெஷின் இண்டஸ்ட்ரியல்ல பேசிக் மெஷின். இதுல டபுள் ஹெட் இருக்கு, 4 ஹெட் இருக்கு, பலவையான வகையில டிசைன்கள்ல எங்கள்கிட்ட இந்த மெஷின் இருக்கு. இதையும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஒரே மெஷின் தான் இந்த மெஷின். இந்த மெஷினை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதே மாதிரி சாஃப்ட்வேர் நாங்க உங்களுக்கு அதை தருவோம். அதுல நீங்க வேண்டிய டிசைனை நெட்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் வேறையா கிரியேட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல எதுவும் பிரச்சனை வந்தாலும் எங்களை கால் பண்ணி செஞ்சாலும் நாங்க உங்க வீட்டை வந்து செஞ்சு தருவோம். நாங்க ஆஃப்டர் சர்வீஸும் செய்வோம். நாங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். ஏதாவது பிரச்சனை வீட்டை வந்து நாங்க செஞ்சு தருவோம் உங்களுக்கு. இந்த வகையான இதுகள்லாம் இந்த எம்ப்ராய்டிங். இது நார்மலாக, அதாவது இதுல இந்த வகையான மிஷின்கள்ல நம்ம லோகோல செஞ்சு கொள்ளலாம். டிஷர்ட் வாயில இந்த மாதிரி டிசைன்களை எல்லாம் அடிச்சு கொள்ளலாம். எல்லா லோகோவிலும் நம்ம லெதர்கள்ல நம்ம ஸ்டிச் பண்ணி கொள்ளலாம். இந்த இதுக்கு இண்டஸ்ட்ரியல் டைப் இது ஓகே வரும். எவ்வளவுதான் இதுல இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா எம்ப்ராய்டிங் மிஷின்லயும் எல்லாம் ஒரு இதுதான் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் நாங்க உங்களுக்கு தருவோம். அதுல நீங்க வேண்டிய டிசைனை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இமேஜ் நெட்ல இருந்து எடுக்கலாம். அடுத்து இதுல பென்ட்ரைவ் அடிக்கிற சிஸ்டம் இருக்கு. பென்ட்ரைவ் அடிச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதை நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு தடவை ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணீங்கன்னா திருப்பி நீங்க அப்லோட் பண்ண தேவையில்ல. அது ஓட்டவா கூட இதுல சேவ் ஆயிருக்கும். அந்த டிஸ்பிளே பேனல்ல கூட சேவ் ஆயிருக்கும். அதுல நீங்க வேண்டிய டிசைனை நீங்க செஞ்சு கொள்ளலாம். இவ்வளவுதான் இந்த மெஷின்ல இது. இது ஒண்ணு அட்வான்ஸான மெஷின் ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் இருக்கு, அதை பார்ப்போம். இப்ப நம்ம வெளியா பார்த்தோம் நார்மல் எம்ப்ராய்டிங் பண்ற மெஷின்கள் பார்த்தோம். இந்த வகையான மெஷின் எப்படின்னு சொல்லி சொன்னா எம்ப்ராய்டிங் பண்ணி, அதாவது பீச் பண்ணும், அதாவது ஆரி ஒர்க் செய்யக்கூடிய மாதிரி வகையான மெஷின் தான் இந்த மெஷின். அதாவது கல்லு பதிக்கிற, சீக்வன்ஸ் பதிக்கிற வகையான மெஷின் தான் இந்த மெஷின். அதே வகையான மெஷின், அதே எம்ப்ராய்டிங் தான், அதே சாஃப்ட்வேர் தான். அந்த சொன்ன சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க வேண்டிய டிசைனை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்ன பென்ட்ரைவ் அடிச்சுல அது முதல்ல என்ன செய்யணும், எம்ப்ராய்ட் பண்ணி இந்த வகையான நூலால எம்ப்ராய்ட் பண்ணி அதுக்கு போறோம் என்ன செய்யணும்னா கல்லு வகையில ஆரி ஒர்க் பண்ற மாதிரி பீச் பண்ணும். இந்த கல்லுகள் வச்சு மேலையால பீச் பண்ணக்கூடியதா இருக்கும். நம்ம வேண்டிய டிசைன்களை போட்டுக்கொள்ள இதுல செய்யலாம். லெதர் வகையான லோகோகள் அடிக்கலாம். இதுல அந்த பல வகையான டிசைன்களை இதுல போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ ஒவ்வொரு நீங்க எடுக்கிற எம்ப்ராய்டிங் மெஷின்களுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நாங்க உங்களுக்கு தருவோம், ஃப்ரீயா தருவோம். அதுல நீங்க வேண்டிய டிசைனை நீங்க செஞ்சு கொள்ளலாம்.
ஒவ்வொரு வகையான டிசைன்ல செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி கூட கூகுள்ல நெட்ல இருந்து கூட நீங்க டெவலப் பண்ணி இதுல அப்லோட் பண்ணலாம். இதுல பென்ட்ரைவ் அடிக்கிற சிஸ்டம் இருக்குது இதுல. நீங்க ஒரு தரம் அப்லோட் பண்ணின பிக்சரை திருப்பி அப்லோட் பண்ண தேவையில்ல. என்னன்னா அப்லோட் பண்ண பேனல்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கு. அவ்வளவுதான் இதுல மெஷின். இந்த மெஷினுக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்கும், ஃப்ரீ டெலிவரி. நீங்க இன்ஸ்டால்மெண்ட் அதாவது மந்த்லி பே பண்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு என்ன சொன்னா ஒரு இதுல நீங்க எங்க கம்பெனில நீங்க கதைச்சு அதோட பேசிக்கொள்ள முடியும். எங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எங்க மேனேஜரோட நீங்க பேசி அதுல நீங்க அதை பேசிக்கொள்ள முடியும். எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 3 மாத வேலைகளை கையால செய்ய வேண்டிய வேலைகளை ஹாஃப் அன் ஹவர்ல உங்களுக்கு அரை மணி நேரத்துக்குள்ள இது செஞ்சு முடிச்சு தந்துடும். நீங்க அதை போட்டு விட்டு வேற வேலைகளை நீங்க செஞ்சு கொள்ளலாம். அதுவே ஓட்டோவா உங்களை அடிச்சு அதுவே உங்களுக்கும் இது செஞ்சு முடிச்சு வச்சுக்கொள்ளும். வேண்டிய டிசைன்கள் லோகோ பேக்ல நம்ம எடிடைஸ்ல பார்த்திருப்போம். ஒவ்வொரு இதுகளையும் அப்புறம் ஷர்ட்டுகள்ல பார்த்து மூலெல்லாம் செய்கிறது அந்த வகையான இதுகளை நம்ம செஞ்சு கொள்ளலாம். இதுல சீக்வன்ஸ் போடுறது இன்னாயிருக்கு, கல்கள் இதுல போடுறது இன்னாயிருக்கு. இதுல போட்ட ஓட்டோவா உங்களுக்கு அது பீச் பண்ணி தரும். இவ்வளவுதான் இந்த வகையில இந்த மெஷின். தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எம்ப்ராய்டிங் மிஷின் சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு அப்புறம் வந்துட்டு மேலதிகமான தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கீழே இருக்கிற நம்பரை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணுங்க.